ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான ஆயர் அவர்களே, அன்பார்ந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர்களே, எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் குறிப்பிடுகின்றது, திரண்டு வருகின்ற மேகம் போல எண்ணிக்கையில்லா சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் என்று. அபிரகாம், மோசே, தாவீது, எலியா, பவுல், அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா, பேதுரு, எல்லாரும் நமக்கு சாட்சிகள். நாம் தான் இவர்கள். ஒரு விதத்தில் இவர்களில் நம்மை பார்க்கிறோம், நம் சக்தியை பார்க்கிறோம், நல்ல குணங்களை பார்க்கிறோம், பலவீனங்களை பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய மகிமைக்காக பயன்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மறை மாவட்டத்தில் எத்தனையோ அருமையான குருக்கள், அருமையான துறவிகள், பொதுநிலையினர், இவர்கள் எல்லாரும் சாட்சிகள். இவர்கள் எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை அழுத்துகின்ற, நமக்கு சுமையாயிருக்கின்ற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு இந்த சாட்சிகளை உற்று பார்த்து எல்லாரை விட அதிகமாக நம் ஆண்டவர் இயேசுவின் மீது கண்களை பதிய வைத்து நம்பிக்கை பயணத்தில் நாம் முன்னேற வேண்டும், மற்றவர்களும் முன்னேற வழிகாட்ட வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. பிரியமான அருள் பணியாளர்களே, இன்றைக்கு இறுதியாக சற்று பேதுருவை உற்று பார்க்கிறோம். அவர் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டார். அவருடைய குணநலன்கள் எல்லாம் நமக்கு தெரியும். நற்செய்தி நூல்களிலே வாசித்திருக்கிறோம், திருத்தூதர் பணியிலே வாசித்திருக்கிறோம். ஓரளவு அவர் எழுதிய 2 திருமுகங்களிலிருந்தும் தெரிந்து கொள்கிறோம். அவருடைய வாழ்வின் இறுதி நிலைக்கு வருவான். ஆண்டவர் அவரை குறித்து சொன்னார், அவரிடம் சொன்னார், சீமோனே, சாத்தான் உன்னை கோதுமை மணி போல புடைக்க என்னிடம் உத்தரவு கேட்டான். நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன், உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து. பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவர் வேண்டுகிறார். ஆறுதலாக இருக்கிறது. நம்முடைய வேலை நம்முடைய மக்களை உறுதிப்படுத்துவது. ஆண்டவருடைய ஜெபம் நமக்கு என்றென்றைக்கும் துணை புரியும். சீமோனுடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியாமல் இல்லை. சீமோனே, நீ என்னை மறுதலிப்பாய், ஒரு முறை அல்ல 3 முறை. மார்க்கு 14:29 வாசிக்கிறோம். சீமோன் சவால் விடுகிறார், எல்லாரும் போயிட்டு ஓடி போயிட்டாலும் நான் ஓடி போய் விட மாட்டேன் ஆண்டவரே, எல்லாரும் ஓடிட்டாலும் நான் ஓட மாட்டேன் அப்படின்றார். ஆனால் நிகழ்ந்தது நமக்கு தெரியும். ஒரு வேலைக்காரிக்கு பயந்து கூட சீமோன் ஆண்டவரை தெரியாது என்று சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 23:61 என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். மறுதலித்தார். ஆண்டவர் சீமோனை உற்று பார்க்கிறார். உள்ளம் வெதும்பி அழுகிற சீமோன், என் நல்ல ஆண்டவரை தெரியாது என்று நான் சொல்லிவிட்டேனே என்று அழுகின்றார் சீமோன். ஆண்டவர் இந்த சீமோனையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்கள், சீமோனை பற்றி நாம் வாசிக்கிறோம். யோவான் 20 மரிய முதலே நான் வந்து காலியான கல்லறையை பார்த்துவிட்டு ஓடி போய் சீமோனிடமும் யோவானிடமும் சொல்லுகிறார். உடனே அவர்கள் இருவரும் வந்தார்கள், வேகமாக வந்தார்கள். யோவான் முதலில் வந்தார், காலியான கல்லறையை பார்த்தார், நம்பினார். ஆனால் சீமோன் நம்பியதாக அங்கே எழுதப்படவில்லை. என்ன மனத்திலே குழப்பம் இருக்கிறது.
என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறார். சீமோனுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தாரா? லூக்கா நற்செய்தி 24:34 சொல்லுகிறது. 24ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆண்டவர் சீமோனுக்கும் தோன்றினார். அதனுடைய உள்ளடக்கம் நமக்கு தெளிவாக சொல்லி இல்லை. பெண்கள் வந்து சொன்ன போது பிதற்றுகிறார்கள் என்றார்கள். ஏன் எம்மாவு சீடர்கள் வந்த போது கூட அவர்கள் நம்பவில்லை. ஆனால் சீமோன் தனியாக உயிர்த்த ஆண்டவரை பார்த்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்து விட்டார், அவர் சீமோனுக்கு தோன்றினார் என்று பலகீனமான இந்த சீமோனின் சாட்சியத்துக்கு மற்றவர்கள் செவி கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். தனியாக 2 பேரும் பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும்? இயேசு சாமி சீமோனை இறுக கட்டி பிடித்து தழுவி இருப்பார். ஒன்றுமே பேசியிருக்க மாட்டார். நீ யார் விட்டுட்டு போனாலும் போகமாட்டேன்னு சொன்னியே, உமக்காக சிறைக்கும் சாவுக்கும் ஆளாக நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாயே சீமோனே, இருந்தாலும் 3 முறை மறுதளித்தாயே, தெரியாது என்று சொன்னாயே. அதே நேரத்தில் உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் ஒன்றும் பேசவில்லை, போதும். மௌனமாக 1-to-1 சந்திப்பு. சீமோனை ஆண்டவர் கண்டார், ஏற்றுக்கொண்டார். இப்போது மீண்டும் 6 பேரோடு சந்திப்பு. திரளான மீன்கள். இங்கே யோவானை விட ஃபாஸ்டா உயிர்த்த ஆண்டவரை நோக்கி போகிறார். அங்கே யோவான் ஃபாஸ்டா வந்தார் ஃபர்ஸ்ட். இங்க கடல்ல குதிச்சு ஆண்டவரிடம் போகிறாரே பாருங்கள். அப்போது ஆண்டவர் கேட்டது, யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை விட என்னை நீ அதிகமாக அன்பு செய்கிறாயா? ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு இந்த தியானத்தின் நிறைவிலே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். அப்பா பேரை சொல்லி கேட்கிறார். பாளை மரமாட்டத்தின் குருவாகிய உன் பெயரை சொல்லி உன்னை பார்த்து கேட்கிறார். இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாக நீ அன்பு செய்கிறாயா? மீன் பிடிக்கிறவனே, மனிதரை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று சொன்னேனே, இன்றைக்கு மீண்டும் மீன் பிடிக்க வந்திருக்கிறாயே, உன்னை பார்த்து நான் கேட்கிறேன். இவர்கள் எல்லாரை விட, பாளை மறை மாவட்டத்தில் இருக்கிற மற்ற துறவிகளை விட, பொதுநிலையினரை விட, ஏன் திருமுழுக்கு பெறாதவர்களை விட நீ என் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? சொல், இப்போது சொல். நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன்னை ஏற்றுக்கொண்டேன். என் ஆட்டுக்குட்டிகளையுமே என்கின்றார் ஆண்டவர். கம்பேரிசன். எல்லாரை விட, நம்முடைய தமிழ் விவிலியத்திலே கீழே வந்து இவர்கள் எல்லாரை விட என்பதை விட இன்னொரு மொழிபெயர்ப்பையும் ஏற்றுக்கொள்ளலாம். இவை எல்லாவற்றை விட, இந்த மீன்களை விட, இந்த பொருட்களை விட, எல்லாவற்றை விட நீ அன்பு செய்கிறாயா? இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணா போதாது அன்பார்ந்த குருக்களே. எதையோ விட்டு விடணும். அந்த பணத்தை விட, அந்த வண்டியை விட, அந்த பொக்கிஷத்தை விட, அந்த நகையை விட, அந்த பெண்ணை விட, அந்த மனிதனை விட, அவற்றின் மீது உனக்கு இருக்கிற பற்றை விட என் மீது அதிகமாக பற்று இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார். எல்லாவற்றை விட, எல்லாரும் என்னை அன்பு செய்வதை விட, எல்லா பொருட்கள் மீது உனக்கு இருக்கிற பற்றை விட என் மீது அன்பு இருக்கிறதா என்று கேட்கிறார். அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பெரிதல்ல. உண்மையாகவே எதையெல்லாம் விட வேண்டும் என்று இந்த நாட்களிலே ஆண்டவர் உணர்த்தி இருப்பார் பாருங்கள். இவற்றையெல்லாம் விட்டுவிடு, பிறகுதான் நீ என்னை அன்பு செய்ய முடியும், அன்பின் அடையாளமாக என் மக்களை வழிநடத்த முடியும் என்கிறார் ஆண்டவர். முதலில் கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. பாசமான குருக்களே, நம்பகத்தன்மை இருக்க வேண்டும்.
வேலை செய்யறது பெருசல்ல, வேலை செய்ய உனக்கு அருகதை இருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்கிறார். கம்பாரிசன். எல்லா மக்களை விட அதிகமாக நீ என்னை அன்பு செய்கின்றாயா? இந்த பொருட்கள் மீது உனக்கு இருக்கிற அன்பை விட, ஆட்கள் மீது இருக்கிற அன்பை விட, உன் குடும்பத்தார் மீது இருக்கிற அன்பை விட, உன்னை என்னிடமிருந்து பிரிக்கிற அத்தனை மீது இருக்கிற பற்றை விட என் மீது அதிகமாக பற்று இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா? ரெண்டாவது தடவையும் மூணாவது தடவையும் நல்ல வேலை இந்த கம்பாரிசனை இயேசு சாமி கொண்டு வரல, சும்மா கேட்டுறாரு. முதல் தடவை மட்டும்தான் அப்படி, அது மேலே இருக்கிறத விட என்ன. ரெண்டாவது தடவை என் ஆடுகளை மேய். மூணாவது தடவை வருத்தமாக இருக்கு, என்ன திருப்பி திருப்பி கேட்குறீங்க? பழச நினைவூட்டுற மாதிரி, உமக்கு எல்லாம் தெரியுமே, உன் மீது எனக்கு அன்பு உண்டு என்று தெரியுமே. சரணடைகின்றார். ஆண்டவர் சொல்வது, நிறைய நீ காரியங்களை விட வேண்டி இருக்கிறது, என் மீது உண்மையாக அன்பு இருக்கிறது என்றால் நீ செய்ய வேண்டியது என்னுடைய மக்களை பாசத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது. நீ மீன் பிடிப்பவன், உன்னை ஆயனாக்குகிறேன். தொடர்ந்து சொல்லுகிறார், ஆயன் நிலையிலிருந்து உன்னை ஒரு பெரிய மாற்றராக்குகிறேன், ரத்தம் சிந்த வைக்க போகிறேன். From fisherman to shepherd, from shepherd to martyr. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக மரிக்கத்தான் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீ இளைஞனாய் இருக்கும்போது உனக்கு பிரியமான இடத்துக்கு போனாய், வேறொருவன் உன்னை கட்டி இழுத்து செல்வான். வயது முதிரும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். சொல்லியிருக்கு, அவர் எத்தகைய மரணத்தால் தம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இதை ஆண்டவர் சொன்னார் என்று. நம்முடைய வாழ்வு மரணம், ஒவ்வொரு மணித்துளி வாழ்வு. தம்முடைய இரக்கத்தினால் எத்தனை நாட்கள் ஆண்டவர் விட்டு வைக்க போகிறாரோ தெரியவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்வு, ஒவ்வொரு நாளும் அவருக்காக சாகின்ற வாழ்வு. ஆண்டவர் அப்பத்தை பிட்டார், நாமும் ஒவ்வொரு நாளும் பீடத்திலே பிடுகின்றோம். பிடுதல் என்றால் என்ன அர்த்தம்? நொறுக்கப்படுகிறோம் என்ற அர்த்தம். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய நேரம், உழைப்ப எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களே, பாளை மறைமாவட்ட மக்களே, எல்லாம் நான் உங்களுக்காகத்தான். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஒரு பூஜாரி செய்வதை நாம் அங்கே செய்யவில்லை. எப்படி எவ்வித மிச்சமும் என்று ஆண்டவர் தம்மையே கொடுத்தாரோ அதே போல கொடுக்க தயாராயிருக்கிறோம் என்ற அர்த்தம். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பென்சல். மீண்டுமாக அழைப்பு, தியானத்தின் நிறைவிலே பிரியமான குருக்களே, இன்றைக்கு அழைப்பு, நீ என்னை பென்சல். மரணத்தால் மகிமைப்படுத்து, துன்பத்தால் மகிமைப்படுத்து, என் மக்களை பாசமாக பார்த்துக்கொள். எப்படி பாசமாக பார்த்து கொள்வது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். தாட்சியோடு, அகங்காரத்தோடு அல்ல, அவர்களை மதித்து அவர்களை பார்த்துக்கொள். எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை பார்த்துக்கொள். Your life speaks louder than your words. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வார்த்தைகளை விட சத்தமாக பேசுகிறது. அதை மறந்து விடாதே. எடுத்துக்காட்டாக வாழ்ந்து, அப்போதே உனக்கு வெற்றி வாகை கிடைக்கும். எப்படி மந்தைகை முகமலர்ச்சியோடு, தாழ்ச்சியோடு, பிரமாணிக்கத்தோடு, இன்றைக்கு சபை மன்றாட்டிலே கூட அதுதான். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியர்கள், நாம் எல்லாரும் கண்காணிப்பாளர்கள். அதை உண்மையுடன் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது பாருங்கள். குருக்களுக்கான அந்த ஜெபத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். பாரம்பரியம் சொல்லுகிறது, 4ஆம் முறையும் மறுதலிக்க பேதுரு முயற்சி செய்தார் என்று. ரோமையில் வேத கலாபனை நடக்கின்ற போது எல்லாரும் சாக இருக்கும்போது நேபிள்ஸ் பக்கம் ஓடினாராம் பேதுரு. எதிரே வந்தார் ஆண்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு. மீண்டும் அந்த பலகீனம் வந்து விட்டதோ தெரியவில்லை. நமக்கும் மீண்டும் பலகீனம் வரலாம். டொமினே கோவாதேஸ், ஆண்டவரை எங்கே போகிறீர்?
நான் மீண்டும் ரோமைக்கு போகிறேன், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாராமே பாருங்க. அப்போதுதான் மீண்டும் ஒரு முறை மனம் மாறி ரோமைக்கு வந்தார். என் தலைவனை போல நேராக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். நமக்கும் அப்படி சோதனை வரலாம். இப்போது நல்லெண்ணம் இருக்கிறது, கால ஓட்டத்திலே நம்பிக்கை இழக்கலாம். ஆண்டவர் எதிர்கொள்ளட்டும், ஆண்டவர் நம்மை சந்திக்கட்டும். ஆண்டவரே, உமக்காக இறுதி வரை வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முடிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவாராக. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.